ஒரு கட்சியில் உள்ள உறுப்பினரோ கொள்கை பரப்பு செயலாளரோ பொருளாளரோ துணை பொதுச் செயலாளரோ தற்கொலையா இருக்கலாம். ஒரு கட்சியே தற்கொலையா இருக்குன்னா பார்த்துக்கிறங்க, அது இந்த பக்கா மாஸ் கட்சி தான். என்ன நோக்கம்? எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. 12 காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கு, அதை மீண்டும் பெறுவதற்காக வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழருக்கு என்ற சட்டம் போடுவதற்கு இங்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது, அதற்காக வந்து நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் வேலை 90 விழுக்காடு தமிழர்கள் எங்களுக்கு வேணும், சட்டம் போட வேண்டும், அதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். உலகத்திலே 8 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கி கொண்ட அனைத்து நாடுகளும் வெறும் 8 விழுக்காடு, 9 விழுக்காடு, 10 விழுக்காடு, 6 விழுக்காடு, 5 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கி கொண்ட உலகத்தின் அனைத்து நாடுகளும் தன் குடிகளுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் உலக தரத்துக்கு இலவசமாக தருகிறது. 28 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கி கொண்ட இந்த நாய்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். அனில் சார், நீங்க எதுக்கு வந்து நிற்கிறீங்க? எதுக்கு வந்து நிற்கிறீங்க? திமுக தீய சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி. நீங்க என்ன சக்தி? எந்த குறிக்கோளும் இல்லாத தற்குறி சக்தி நீங்க.